அன்பான இனிய உறவுகளே, சிந்து பேரில் செம்மையான சூப்பரான ப்ரோமோ விட்டுருக்காங்க. நம்ம ஏற்கனவே வெளியிட்டது தான். பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை காணாமல் போயிட்டான், மாறன் வந்து மிரட்டினதுனால அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா, கொய்யோமையான்னு அழுகுறாங்க. கரெக்டாக நேரம் பார்த்து காய நகர்த்துதுங்க மகா. அக்கா நீ ஏக்கா அழுகுற? அன்னபூரணி மயங்கி விழுந்துடுறாங்க. பொண்ணோட கல்யாணம் இவ்வளோக்கு மேடை வரைக்கும் வந்துட்டு போயிடுச்சே, நின்று போச்சே அப்படின்னுட்டு, நீ அழுகாதக்கா, மாப்பிள்ளை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி எசக்கி இருக்கான், அவளுக்கு மாமே முறை தானே தாலியை கட்டுவான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவள் ஒத்துக்கணுமே காயத்ரி அப்படிங்கிறாங்க. காயத்ரி போய் மகா அப்படி இப்படின்னு அப்படியே கொலை அடிக்குதுங்க, வேப்பல் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ பாருமா, இந்த வீட்டிலே நீ இருக்கலாம், அவங்க அம்மா கூட இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு சொல்லியிருந்து அன்னபூரணி போய் அவள் சம்மதிச்சிட்டா அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்கலை. அப்போ ஓகே அப்படி தாலியை கட்டிடலாம், 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஆனால் ஆறுமோ, சிந்து, பைரவி, சிவா 4 பேருக்கு இஷ்டமே இல்லைங்க. வேறு என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. அன்னபூரணி சரின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு வந்து உட்காடுறாங்க, மாப்பிள்ளை வந்து உட்காடுறாங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருந்துட்டு விட்டுருவாங்களா என்ன? அவனை பிடிப்பாங்க, அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு தாங்க நடக்கும். ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, எசக்கிக்கும் இங்கே காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. இது மட்டும் உறுதிங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.